ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ரவிக்குமார் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆக இருக்கிற அயலான் படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் மற்றும் ஆடியோ லான்ச் நேற்று சென்னை தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் நடந்திருக்கு. முன்னதாக ஏற்பட்ட சில சர்ச்சைகள் காரணமாக இந்த விழாவில் சிவகார்த்திகேயனுடைய ஸ்பீச் பலராலையும் எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த விழாவில் சிவகார்த்திகேயன் என்ன பேசியிருக்காருன்னா, இடம் சின்னதாக இருந்தாலும் நம்ம சத்தம் என்றைக்கும் பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு பேசி ரசிகர்களை உற்சாகப்படுத்தி பேச ஆரம்பித்தார். நாங்கள் அயலான் படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது பேன் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையே எங்களுக்கு தெரியாது. அப்போது பாகுபலி ஃபஸ்ட் பார்ட் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. தமிழ் சினிமாவில் எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் வெற்றிகளை வச்சு நாம் இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சி எடுத்த படம் தான் அயலான். சம்பளம் வேணுமா, அயலான் படம் ரிலீஸ் ஆகணுமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்துச்சு. இந்த படம் ஒரு விசன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பட்ஜெட்டில் நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய படத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். பல போராட்டங்களுக்கு அப்புறமா இந்த படம் பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு சினிமாவில் அவரை முந்தணும் இவரை முந்தணும் அப்படிங்கிற போட்டி மனப்பான்மையே கிடையாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரசிகர்களுக்கு நல்ல படங்களை தரணும் அப்படின்னு மட்டும்தான் ஆசைப்பட்றேன். படத்தோட ப்ரொடியூசர் இந்த படம் கன்னடத்தில் ஒரு கேஜிஎஃப் மாதிரி, தெலுங்கில் ஒரு பாகுபலி மாதிரி அப்படின்லாம் பேசியிருந்தார். அது இந்த படத்துடைய இயக்குனர் மேலேயும் அயலான் ப்ராஜெக்ட் மேலேயும் அவர் வச்சிருக்கிற நம்பிக்கையில் தான் அப்படி பேசியிருக்காரு. சின்ன வயசில் கார்ட்டூன் ஃபேண்டசி படங்கள் தான் அதிகமாக பார்த்துருக்கேன். தமிழில் அந்த மாதிரியான படங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். இந்த படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன சில பேர் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க, சிலர் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னும் சிலர் என்ன திட்டமும் பண்ணுறாங்க. ஆனால் நான் இது எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். என்னோடய ஹேட்டர்ஸ் பற்றி நான் எதுவுமே கருத்து சொல்ல விரும்பலை. என்னை பிடிச்சவங்களுக்காக நான் எப்பயும் ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு.